மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலரை மது போதையில் தாக்கிய திமுக மாவட்ட கவுன்சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் அடுத்த கூடலூர் கிராமத்தில் கடந்த 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் பணியில் இருந்த கிராம நிர்வாக அலுவலர் சாந்தியிடம் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதோடு அவரை தாக்கி செல்போனையும் பறித்து சென்றுள்ளனர். அந்த வழக்கில் திமுக மாவட்ட கவுன்சிலர் ராஜீவ்காந்தி என்பவரை காணி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக தன்னை தாக்கிய திமுக நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம நிர்வாக அலுவலர் சாந்தி வாக்குச்சாவடியில் தர்ணாவில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த நிலையில் போலீசார் தலைமறைவாக இருந்த நபரை கைது செய்துள்ளனர். கரூர் அருகே பள்ளப்பட்டியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் திமுகவினர் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பேனர் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே பள்ளப்பட்டியில் புகழ்பெற்ற மகான் ஷெய்கு அப்துல் காதர் 264ஆம் ஆண்டு சந்தனக்கூடு உருஸ் விழா கோலாகலமாக தொடங்கியது. இந்த திருவிழாவில் பள்ளப்பட்டி பகுதியில் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பேனர் வைத்துள்ளனர். மேலும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளனர். ஆனால் பள்ளப்பட்டி பகுதியில் புகழ்பெற்ற சந்தனக்கூடு உருஸ் விழாவில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் பள்ளப்பட்டி திமுக சார்பில் பிளக்ஸ் பேனர் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 8 நாட்களுக்கு முன்பு பல்வேறு இடங்களில் காட்டுத்தீ நாள்தோறும் பற்றி எரிந்தது. இந்நிலையில் மீண்டும் வெயில் சுட்டெரிக்க தொடங்கிய நிலையில் 8 நாட்களுக்கு பின் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையின் புலிக்காடு வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் தீ பற்றி எரிந்து வருகிறது. மேலும் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயால் அரிய வகை மரங்கள் மற்றும் தாவரங்கள் எரிந்து சேதமடைந்து வருகிறது. எனவே வனத்துறையினர் உடனடியாக தலையிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தி வனங்களையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே வன ஆர்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுக்கோட்டையில் 75 வருடம் பழமை வாய்ந்த புனித அடைக்கல அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுக்கோட்டை அருகே வயலோகத்தில் அமைந்துள்ள 75 வருடம் பழமை வாய்ந்த புனித அடைக்கல அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக புனித அடைக்கல அன்னை உருவம் பொறித்த கொடியினை முக்கிய வீதிகள் வழியாக ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் முன்னிலையில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருச்சி மறை மாவட்ட குருகுல முதல்வர் அந்துவான் மற்றும் கீரனூர் பங்குதந்தை சுவாமிநாதன் ஆகியோர் தலைமையில் மேளதாளங்களுடன் ஆலயம் முன்பு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்நிகழ்விற்கு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழா வருகின்ற 9 நாட்களும் ஆலய வளாகத்தில் வேளையில் கூட்டு திருப்பலி நடைபெறும். வருகின்ற 5ஆம் தேதி முக்கிய நிகழ்வான தேர்பவனி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக வேட்பாளரை கண்டித்து திண்டுக்கல்லில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் மசூதியை நோக்கி அம்புவிடும் சமிகை செய்த பாஜக வேட்பாளர் மாதவி லதாவை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்ய கோரி திண்டுக்கல் நாகல் நகரில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயற்குழு உறுப்பினர் ரியாஜ் அகமது தலைமை வகித்தார். இதில் தெலுங்கானா பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் மாலதி லதாவை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்நிகழ்ச்சியில் அருள் தந்தை புலிப் சுதாகர், கிறிஸ்தவ மக்கள் முன்னணி மாநில தலைவர் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.